வணக்கங்க. கிங் கிஷோர் காந்த். பாருங்கள், வீடியோ கண்டினியூ பாருங்கள். நல்லா இருக்கா வீடியோ? நம்ம வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பார்த்துட்டு தான் இருக்கீங்க. சில பேர் கேள்வி கேட்குறாங்க. நம்ம வீடியோ எது பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், புரியுதுங்களா? நிறைய பேர் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் சொல்லிக் கொடுங்க. அடுத்தடுத்து பார்க்கட்டும். நம்ம கொடுக்குற வீடியோ எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கறவங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது மொத்தம் 9 கிரகத்தை பற்றி தான் பேசுகிறோம் இல்லைங்களா? சூரியன்னா சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், குரு, செவ்வாய், சனி, ராகு, கேது. 1 2 3 4 5 6 7 8 9 கிரகம் தான். இந்த கிரகத்தை பற்றி தான் சொல்லுவோம். சிம்பிளாக ஜாதகம். இப்போ சூரியன்னா யார்? அப்பா, மகன். சூரியனா ஒரு ஆளுமை இல்லையா, அதிகாரம் சரிங்களா? சந்திரன்னா பயணம், அம்மா. சந்திரன்னா அம்மா, மாமியார். இது சூரியன்னா அப்பா, மகன், மாமனார். இந்த சைடில் நம்ம சைடில் அப்பா, அவங்க சைடில் மனைவியோட சைடில் மாமனார், புரியுதுங்களா? இப்போ சந்திரன் நமக்கு அம்மா, அடுத்த சைடில் நம்ம மனைவி சைடில் மாமியார், புரியுதுங்களா? புதன் நம்ம அக்கா, தங்கை, பெண் குழந்தை. அந்த சைடில் மாமனார், மாமியார் சைடில் நாத்தனார், அத்தை. அந்த மாதிரி நாத்தனார், அத்தைங்கிறது. சுக்கிரன் மனைவி இல்லைங்களா, கணவருக்கு மனைவி. குரு ஜாதகர், ஆணோ அது பெண்ணோ. நாம் எடுக்கிறது குருன்னா ஜாதகர், அது ஆணோ அல்லது பெண்ணோ. செவ்வாய் பெண்களுக்கு கணவர் இல்லைங்களா? நம்ம சைடில் அண்ணன், தம்பி. கணவர்னா பெண்களுக்கு கணவர். நம்ம சைடில் அண்ணன், தம்பி, நண்பர்கள், சகோதரர்கள், நண்பர்கள் ஆச்சுங்களா? சனி பகவான் தொழில், மூதாதையர், வயதானவர் சொல்லலாம். பூர்வீகத்தை பற்றி தெரிஞ்சா. ராகு கேது தாத்தா, இந்த பக்கம் பாட்டி இல்லைங்களா? ராகுனா தாத்தா, கேதுனா பாட்டி. பூர்வீகத்தை சொல்லி பழையதை பற்றி சொல்கிறது இல்லையா? இது எங்கே சேருதோ அதனோட தன்மை உங்களுக்கு கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ ஒரு கிரகமாக நம்ம போடலாம். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக போடணும். ஒரு குரு இருக்குது, குரு இருக்கா இங்கே? அப்பா சூரியத்தில் ஜாதகர், இந்த இடத்துல ஜாதகர் இல்லையா? இந்த இடத்துல சூரியன் இருக்கு. சூரியன் கூட குரு கூட சூரியன் சேரும்போது இந்த தன்மை இது இருக்கும், இதோடைய தன்மை இது இருக்கும். சூரியனை கூட குரு கூட சூரியன் சேரும்போது ஒரு தந்தையோட அப்பா ஆளுமையாக இருப்பார், நல்ல கௌரவமாக இருப்பார். குருன்றது கௌரவம் இல்லைங்களா? அப்போ தன்னுடைய அப்பா கௌரவமானவராக இருப்பார். தங்கத்தை மேலே ஆசைப்படுவார் இல்லைங்களா? குருன்னா தங்கம் இல்லையா? அப்போ இவரும் சூரியனோட அப்பா. இப்போ சூரியன் கூட குரு சேரும்போது அதனோட தன்மை, சூரியனோட தன்மை குரு குத்துடும், புரியுதுங்களா? இவருக்கு தங்கத்தை மேலே தங்கத்தை மேலே ஆசை இருக்கும். ஃபைனான்ஸ் வட்டி விடுவார், நிறைய பணத்துக்கு தங்கத்தை சேர்ந்தது. அப்போ குருவோட சூரியன் சேரும்போது, சூரியனோட குரு சேரும்போது ரெண்டு தன்மையும் இது கொடுக்குது. சிம்பிள் ஆச்சுங்களா? அப்போ இது குருவும் சூரியன் சேரும்போது ஹார்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அவங்க வீட்டில் அவருக்கு மட்டும்தான் இருக்கணும், அவங்க வீட்டில் யாருக்காவது ஒருத்தர் இருக்கலாம், புரியுதுங்களா? இது ஜாதகம், மொத்த ஜாதகம் பார்க்கணும். எத்தனை சொல்ல முடியாது, சில ஜாதகம் பார்க்கணும். இது நாங்கள் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி இருக்குது. சில ஜாதகத்தில் அப்படி பார்க்கணும். சில ஜாதகத்தில் பார்க்கணும், செவ்வாய் சேர்ந்திருக்கா, ராகு சேர்ந்திருக்கா, அது கூட என்ன கேது சேர்ந்திருக்கான்னு பார்க்கணும். சில பாவகிரகங்கள் சேர்ந்திருக்கான்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு சொல்லணும். ஓரளவுக்கு நார்மலாக மேலோட்டமாக சொல்ல முடியும், புரியுதுங்களா? இப்போ குருவாச்சா, குரு கூட சந்திரன் சேர்றது அம்மா, சந்திரன் இல்லையா? குரு சந்திரன் சேரும்போது இந்த அம்மாவுக்கு கௌரவமான தன்மையை கொடுக்கணும். இந்த ஜாதகர் அம்மா நல்ல கௌரவமாக இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க. இந்த ஆன்மீகத்தை பற்றி நிறைய இருக்கும், ஆன்மீக எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே இருக்கும். இந்த குரு சந்திரன் போகும்போது வாழ்க்கையில் அசிங்கம், அவமானங்கள்லாம் அவங்க சந்திப்பார். வாழ்க்கையில் இடையில தனிமையில் வாழ்வு. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரன் ஒன்றா இருந்தால் இந்த ஜாதகர் தன் தாயை விட்டுட்டு தனியாக இருப்பார். இதை நாங்கள் நிறைய பார்த்தோம். நிறைய ஜாதகத்தில் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறாங்க, இல்லை அவங்க அம்மா விட்டு வெளியிருக்காங்க, தாத்தா பாட்டி வீட்டில் வளர்கிறாங்க, ஹாஸ்டலில் தங்கி வளர்கிறாங்க, வெளியில் தங்கி வீடு வாடகை தங்கி எடுத்து படிக்கிறாங்க, இல்லை. ஆனால் அம்மா கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா கூட சேர்ந்து வாழ்த்தாங்கன்னா அவங்க இருக்க மாட்டேங்க. குரு கூட புதன் சேருது,
புதன்றது படிப்பு, நல்லா படிப்பார் ஜாதகர், படிப்பார், நல்ல படிப்பு, நல்ல அறிவாளி, நல்ல புத்திசாலி, புத்தி கூர்மையானவன், அவள் தான். இது பெண் ஜாதகமாக இருந்தால் இந்த இது பெண்ணாக இருந்தால் பெண்ணோட தன்மை குருவுக்கு வந்துடும். அந்த பெண் தங்கத்துக்கு ஆசைப்படுவோம், நல்லா படிப்பாங்க, நல்லா ஆன்மீக பற்றி இருக்கும், அது எல்லாமே இந்த குருவை சேர்ந்த எல்லாம் காரகங்கள் இருக்கும், அது வேலை செய்யும். இதோட தன்மை இதுக்கும் இதோட தன்மை இதுக்கும் இருக்கும். ரெண்டும் சேரும்போது இதோட தன்மை இதுக்கும் குருவோட தன்மை புத்தனுக்கும் புதனோட தன்மை குருவுக்கு இருக்கும். ஜாதகர்னா ஆண் ஜாதகர். அப்போ தன்னுடைய பெண் இப்படி தான் இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, புத்தி கூர்மையாக இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ புதனாக இருந்தால் குரு அப்பா தன்னுடைய அப்பா அப்படி இருப்பா, புத்திசாலியாக இருப்பா, நல்ல ஆன்மீகமாக இருப்பா, நல்ல கௌரவமாக இருப்பா, நல்லா ஒரு அர்த்தம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு கிரகம் போட்டோமா, எல்லாம் பார்த்தோமா. குரு செவ்வாய், குரு சுக்கிரன், இதுதான் அடிக்கடி வந்து லவ் பண்ணியிருப்பார், ஒரு வேலை ஒழுங்காக செய்ய மாட்டார். தன்னுடைய மனைவி இவங்க இந்த மாதிரி 2 உறவும் சேரும் போது தன்னுடைய மனைவி எதுவும் விட்டு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். தனியாக சேருவாங்க, விட்டுருவாங்க, திடீர்னு போவாங்க, வருவாங்க, சேருவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த காதல் அடிக்கடிக்கு இந்த காதல் மாறி 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 காதல் வந்துகிட்டே இருக்கும். ஒரு காதல் நிறைய காதல் வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடிக்கு ஒரு காதில் போய் இன்னொரு காதில், ஒரு காது போய் இன்னொரு காதில், ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டார். அப்படி மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இது குரு செவ்வாய். குரு செவ்வாய் வழக்குகள் போகிற மாதிரி இருக்கும். வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸுன்னு போகிற மாதிரி இருக்கும். இது குரு செவ்வாய் ஒன்றா இருந்தால் வக்கீலுக்கும் படிக்கலாம், வக்கீலும் ஆக முடியும். புரியுதுங்களா? அவ்வளோதான். நிறைய தன்மைகள் இருக்குது, சொல்லிட்டே டைம் ஆகிட்டே இருக்கும். குரு சனி. இந்த ஜாதகர் சின்ன வயசுலேயே தன்னுடைய உழைப்பால் உயர்வார். தன்னுடைய உழைப்பாலே சின்ன வயசுலேயே நல்லா படித்து கொஞ்சம் வேலைக்கு போய் அவர் சம்பாதிச்சு அவர் வாழ்க்கையில் சுயமாக முன்னேறுவார். சுயமாக சம்பாதிச்சு மேலே வருவார், மேலே மேலே வெற்றி அடைவார். குரு சனி இந்த பணம் வரும், உழைப்பார். அவர் தன்னுடைய உழைப்பாலே ஜாதகர் மேலே மேலே வெற்றி அடைவார். குரு சனி இருந்தாலே இது குரு ராகு. குரு ராகு கூட சேர்ந்து நம்ம சேவின வச்சிட்டாங்களோன்னு தோணும். அந்த அந்த மாந்திரிகத்தை பற்றி நிறைய யோசிப்பாங்க, நிறைய சிந்திப்பாங்க. வேறு ஜாதி வேறு மதங்களில் கல்யாணம் பண்ணுறாங்க, மாற்று ஜாதி மாற்று மதத்தை கல்யாணம் பண்ணுறாங்க குரு ராகு சேரும்போது. புரியுதுங்களா? இவங்களுக்கு செய்வன சிந்தனை இருக்கும். அடிக்கடி செய்வன சிந்தனை, மாந்திரிகம், அதை பற்றின சிந்தனைகள் என்ன நமக்கு யாரும் செஞ்சுட்டாங்களோ வச்சுட்டாங்களோ, இவங்களே அந்த மாந்திரிக வேலைகள்லாம் சில விஷயங்கள் இவங்க செய்வாங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் இவங்களுக்கு தோற்றணும். இது தொழிலில் வேலை செய்யும்போது வெற்றி அடையும் போது, தோல்வி அடையும் போது இவங்க நினைப்பாங்க யாரும் செஞ்சுட்டாங்க, அதனால தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல, நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுவோம்னு நினைப்பாங்க. அதனால் இப்போ வேறு ஜாதி வேறு மதங்களை கல்யாணம் பண்ணுறாங்க, மாற்று ஜாதி மாற்று மதங்கள். இந்த குரு கூட கேது சேருது. இந்த குரு கூட கேது சேரும்போது ஆன்மீகம் வருது. சில நேரத்தில் தவறான உறவுகள் ஏற்பட குரு கேது தான் வாய்ப்பு. புரியுதா? சில பேர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போகிறாங்க, அது குரு கேது அதனுடைய ஆன்மீகத்தில் இருக்கும். கோபம் அதிகமாக வரும், தவறான உறவுகள் வரும். ஆனால் கடவுள் ஆன்மீகம் அதிகமாக இதுதான் வரும். குரு கேது ஆன்மீகத்தை அதிகமாக வரும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது, இட்னு ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது, சிம்பிளாக கல்யாணம் பண்ணுறது குரு கேது தான். மாற்று லவ் பண்ணி இட்னு ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது குரு கேது. ஆன்மீக சிந்தனை கொடுவது குரு கேது தான். ஓகேங்களா? இப்போ இந்த ஜாதகத்தில் என்னென்னு சேர்ந்தா இந்த தன்மைகள் கொடுக்குது அதான் பார்த்தோம். அப்போ இந்த கிரகத்தோட எந்த கிரகம் சேருது, சூரியன் குரு சேர்ந்தாலும் சரி, சந்திரன் சேர்ந்தாலும் சரி, புதன் சேர்ந்தாலும் சரி, எந்த கிரகத்தில் எந்த கிரகம் சேருதோ இதனுடைய தன்மை அதுக்கும் அதுக்கும். புதன் இருக்குது, இந்த இடத்துல குரு சேர்ந்தாங்கன்னா அதனுடைய தன்மை இதுக்கும், இதனுடைய தன்மை அதுக்கும் கொடுக்கும். இப்போ 9 கிரகத்தோட எந்த கிரகம் சேருதோ அதனுடைய தன்மை இதுக்கும், இதனுடைய தன்மை அதுக்கு கொடுக்கும்.
அவ்வளோதான் சிம்பிள். புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். இந்த 4 கிரகம் ஒரே கட்ட 4 கிரகம் தான். அது எந்த கிரகம் அதிகம் கம்மியாக இருக்கும் அதனுடைய கணக்கு. இப்போ 2 டிகிரியில் ஒரு கிரகம்னா அதனுடைய வேல்யூ கொடுக்கும். அதுக்கப்புறம் 6 டிகிரியில் ஒரு கிரகம் வந்தால் 2லேருந்து 6 போகும். அதுக்கப்புறம் 8 டிகிரியில் ஒரு கிரகம் வந்தால் 2லேருந்து 6, 6லேருந்து 8 டிகிரி போகும். 12 டிகிரி இருக்கா, 2லேருந்து 6, 6லேருந்து 8, 8லேருந்து 12 டிகிரி போகும். இந்த 4 கிரகமும் அந்தந்த வேலைகள் வரும்போது அந்த கிரகம் வரும்போது செயல்படும். அந்த தசாபுத்திகள் வரும்போது செயல்படும். தசாபுத்திகள் வரும்போது செயல்படும். அவ்வளோதான். புரியுதுங்களா? 2 கிரகம் இருந்தால் அப்படி, 3 கிரகம் இருந்தால் அப்படி, 4 கிரகம் இருந்தாலும் சரி. ஓகேவா? சொல்லிட்டு உங்களுக்கு இந்த கிரகத்தை ஒரு 2 கிரகம் போட்டு இதனுடைய தன்மை என்ன பண்ணுது. 9 கிரகம். இந்த 9 கிரகத்தை இதிலே தான் இந்த 9 கிரகம் சூரியன் கூட சந்திரன் சேர்ந்தா என்னவோ, சூரியன் கூட புதன் சேர்ந்தானோ, சுக்கரன் கூட புதன் சேர்ந்தானோ சொல்லிட்டு சுக்கரன் கூட புதன் சேர்ந்தா காது. புரியுது? அது கூட குரு சேர்ந்தாருன்னா வந்து தான். புரிஞ்சுக்கலாம்? ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோ சேர்ந்து எப்படி போகிறோம், இது கூட சேர்ந்து வக்ரமான கிரகம் தான் எப்படி கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் தரேன். பாருங்கள். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். அவ்வளோதான். 2 கிரகம் தான் என்ன ஆகும், 3 கிரகம் வந்தால் என்ன ஆகும், எது இதில் அதிக பாகை கம்மியாக இருக்கோ அது வந்து அடுத்து பெருசு, அதுக்குன்னு பெருசு அப்படின்னு அது போகும். அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோ பாருங்கள். ஷேர் பண்ணிகிட்டே இருக்க மக்களை காட்டிகிட்டே இருங்க. சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜாதகம் வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. நீங்களும் ரொம்ப கற்றுலாம் ஜாதகம் பண்ணலாம், பலன் சொல்லலாம். எடுத்தோடனே ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாருங்கள். ரொம்ப நன்றி.